புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்த வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ரெண்டு ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். நடிகர் சைஃப் அலி கானின் வீட்டில் புகுந்த கொள்ளையன் அவரை கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆன சைஃப் அலி கானுக்கு இன்னொரு அதிர்ச்சி செய்தி வந்து சேர்ந்துள்ளது. 15,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அவரது குடும்ப சொத்துக்களை மத்திய அரசு கையகப்படுத்தும் என்ற செய்திதான் அது. அது என்ன சொத்துக்கள் என பார்ப்போம். 1947 இந்திய பிரிவினையின் போது பாகிஸ்தானுக்கு சென்றவர்கள் இந்தியாவில் விட்டு சென்ற அசையா சொத்துக்களை எதிரியின் சொத்துக்கள் என முத்திரை குத்தி மத்திய அரசு கையகப்படுத்தியது. இதற்காக 1968 எதிரி சொத்து பாதுகாப்பு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. மத்திய பிரதேச மாநிலம் போபாலை சுதந்திரத்திற்கு முன் நவாபுகள் ஆட்சி செய்தனர். கடைசி நவாபாக இருந்தவர் ஹமிதுல்லா கான். அவரது மூத்த மகள் அபிதா சுல்தான் 1950 பாகிஸ்தானில் குடியேறினார். இரண்டாவது மகள் சுஜிதா சுல்தான் இந்தியாவிலேயே தங்க முடிவெடுத்தார். நவாப் இஃப்திகார் அலி கான் பட்டோடியை மணந்தார். நவாப் ராஜாங்கத்தின் சொத்துக்களுக்கு வாரிசாகவும் ஆனார் சஜிதா சுல்தான். சஜிதா சுல்தானின் மகன் வழி பேரன்தான் நடிகர் சைஃப் அலி கான். அவரது குடும்பத்திற்கு 15,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் போபாலில் உள்ளன. அகமதாபாத் அரண்மனை, பட்டோடி பிளாக் ஹவுஸ், நூரு ஜபா அரண்மனை உள்ளிட்டவை போபாலில் உள்ள பட்டோடி நவாப் குடும்பத்திற்கு சொந்தமான முக்கிய சொத்துக்களாகும். அது மட்டும் இல்லாமல் ஏராளமான நிலங்களும் உள்ளன. 2014ஆம் ஆண்டு பட்டோடி நவாப் குடும்பத்தின் மொத்த சொத்துக்களையும் எதிரி சொத்து பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கட்டுப்பாட்டில் எடுக்க உள்ளதாக மத்திய அரசு அறிவித்தது. போபாலின் கடைசி நவாப்பின் மூத்த மகள் அபிதா சுல்தான் பாகிஸ்தானுக்கு சென்றதை அடிப்படையாக வைத்து இந்த முடிவை எடுப்பதாக மத்திய அரசு கூறியது. எதிரி சொத்து பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அறிவிப்பு வெளியிட்டுவிட்டால் அது மத்திய அரசுக்கு சொந்தமாகிவிடும். மத்திய அரசின் அறிவிப்பை எதிர்த்து 2015ஆம் ஆண்டு சைஃப் அலி கான் மத்திய பிரதேச ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். மனுவை விசாரணைக்கு ஏற்ற ஹைகோர்ட் மத்திய அரசின் அறிவிப்புக்கு தடை விதித்தது. 2016 மத்திய அரசு ஒரு அவசர சட்டத்தை பிறப்பித்தது. போபாலில் உள்ள பட்டோடி குடும்பத்திற்கு சொந்தமான சொத்துக்களுக்கு அவரது வாரிசுகள் உரிமை கோர முடியாது என அந்த அவசர சட்டத்தில் மத்திய அரசு தெளிவுபட கூறியது. போபால் மாவட்ட கலெக்டர் விக்ரம் சிங் சமீபத்தில் புதிய அறிவிப்பை வெளியிட்டார். பட்டோடி குடும்பத்திற்கு சொந்தமான சொத்துக்களின் உண்மையான உரிமையாளர்கள் யார் என்பதை கண்டறிய 72 ஆண்டு ஆவணங்களை ஆராயவிருப்பதாக போபால் கலெக்டர் விக்ரம் சிங் அறிவித்தார். இந்த சூழலில் கடந்த மாதம் மத்திய பிரதேச ஹைகோர்ட் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்தது. பட்டோடி குடும்ப சொத்துக்களை மத்திய அரசு கையகப்படுத்த விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்குவதாக நீதிபதி விவேக் அகர்வால் தீர்ப்பளித்தார். சைஃப் அலி கான் போட்ட வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டது. எதிரி சொத்து பாதுகாப்பு சட்டத்தில் சொத்துக்களை கையகப்படுத்த சைஃப் அலி கானுக்கு ஆட்சேபனை இருந்தால் அது தொடர்பாக அரசிடம் மனு அளித்து நிவாரணம் பெறலாம் எனவும் நீதிபதி கூறினார். மனுவை அளிக்க 30 நாள் அவகாசம் வழங்கியும் நீதிபதி விவேக் அகர்வால் உத்தரவிட்டார். நீதிபதி கொடுத்த 30 நாள் அவகாசம் முடிந்துவிட்டது. ஆனால் சைஃப் அலி கான் தரப்பில் மேல்முறையீடு செய்யவில்லை என போபால் கலெக்டர் விக்ரம் சிங் கூறினார். இதனால் போபாலில் உள்ள சைஃப் அலி கான் குடும்பத்திற்கு சொந்தமான 15,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை மத்திய அரசு தன் கட்டுப்பாட்டில் எந்நேரமும் கொண்டுவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிரி சொத்து பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் போபாலில் உள்ள பட்டோடி குடும்ப சொத்துக்களை மத்திய அரசு கையகப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதால் சைஃப் அலி கானுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை. போபாலில் நவாப் ராஜ்யத்தின் கீழ் இருந்த பகுதிகளில் உள்ள 1.5 லட்சம் பேரின் வீடுகள், நிலங்களின் நிலையும் கேள்விக்குறியாகியுள்ளது. பல பேர் சொத்துக்களை விற்றுவிட்டனர். பலர் தங்களது சொத்துக்களை நீண்ட கால குத்தகைக்கு விட்டுள்ளனர். இப்படிப்பட்ட நிலையில் இந்த சொத்துக்களை எப்படி மத்திய அரசு எடுக்கப் போகிறது? இதில் நிறைய சிக்கல்கள் உள்ளன என போபாலில் வசிக்கும் நசீம்கான் என்பவர் கூறினார். எதிரி சொத்து பாதுகாப்பு சட்டப்படி மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளால் 1 லட்சத்திற்கும் அதிகமான போபால் வாசிகளின் சொத்துக்களுக்கு சிக்கல் ஏற்படும் நிலை உள்ளதால் போபாலில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது.